ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லாஸ்ட் வீக் மதுரை பாண்டி கோயிலுக்கு போயிருந்தோங்க. எங்கள் காலனியில் இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் கெடா வெட்டுறாங்கன்னு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி போயிருந்தோம். நாங்கள் யூஸ்வலாகவே ஒரு 3 months ஒன்ஸ் இல்லைனா 4 months ஒன்ஸ் பாண்டி கோயிலுக்கு போய் சாமிக்கு மாலை கொடுத்து மாலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம். இதனால் நம்மளுக்கு எந்த திருஷ்டியும் வராது, எந்த கெட்டதும் நம்ம வீட்டுக்கு வராதுன்னு ஒரு நம்பிக்கைங்க. நாங்கள் எப்போவுமே சாமிக்கு ஃபுல் ரோஸ் மாலை தான் வாங்குவோம். அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நம்ம வண்டிகளுக்கு வைக்கணும்னா இல்லை சாமி படத்துக்கிட்ட வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கி சாமிக்கு கொடுப்போம். நீங்கள் வேறு ஏதாச்சும் வேணுன்னா எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் உள்ள சாமிக்கு யூஸே பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்து என்ன பொருள் வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நார்மலாக தேங்காய் பழம் இல்லை பன்னீர் அபிஷேகம் இல்லை நில மாலை வாங்கி கொடுக்குறீங்க இல்லை பால் அபிஷேகம்னா மட்டும்தாங்க டிக்கெட் வாங்கணும். வெறும் மாலை கனி வாங்கி கொடுத்தீங்கன்னா எந்த டிக்கெட்டும் வாங்க வேண்டியதில்லை. நாங்கள் ரோஸ் மாலை கொடுத்தோம். எங்களுக்கு திருப்ப மஞ்சள் கலர் மாலை சாமி மேலே இருக்கிறத கொடுத்தாங்க. கூடவே கனியும் நம்ம வாங்கி கொடுத்ததில் ஒன்று மட்டும் சாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் தந்துட்டாங்க. நல்லா விழுந்து கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷு கம்மியாக தான் இருந்துச்சு. மிட் ஆஃப் த வீக் போயிருந்தோம். இப்போ சாமிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேண்டுதல் பண்ணி அவங்களோட காணிக்கைகளை கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கட்டி வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை. சாமிக்கு பார்க்குறக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கு நடுவில் அவங்க கெடா வெட்டுறக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கெடா வாங்கி கட்டியும் வச்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹால்ஸை பாண்டி கோயில் சுற்றி கிடைக்கும். நீங்கள் அந்த பூக்கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே கேட்டிங்கனாலே கிடைக்குங்க. இந்த இதில் தண்ணி, குடிக்கிற நல்ல தண்ணி கேன்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல தண்ணி, அப்புறம் சமைக்கிற பாத்திரம், கேஸு, அடுப்பு, இந்த வித் ஹால் இதோடு சேர்த்து 2500 ஆச்சு ஒரு நாளைக்கு. இது நார்மல் டேஸில், அதாவது கூட்டமே இல்லாத டைம் 2500 சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி காசு வாங்குறாங்க. கெடா வாங்கி கட்டி அது ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் வாளியில் தண்ணி வச்சோம். ஆனால் அது குடிக்கவே இல்லைங்க. இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு தான் கெடா வெட்டணும்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலும் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே சமையல்காரங்களையும் கூப்பிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, எல்லாம் அறுத்து எல்லாம் செஞ்சு வச்சுருங்க, கெடா வெட்டினோன்னே கறி மட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கெடா வெட்டுறதுக்கு போயாச்சு. இங்கே சமையல்காரங்களும் நம்ம தனியாக கூப்பிட்டுக்கணுங்க. அதுக்கு நம்ம தனியாக அமௌண்ட்டு பே பண்ணணும். சமையல்காரங்க ரொம்ப நல்லாவே சமைச்சிருந்தாங்கங்க. நாங்கள் கெடாலாம் வெட்டி கொண்டு எங்களுக்கு கொடுக்குறக்குள்ள சாப்பாடு வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த வதக்கிறது எல்லாமே செஞ்சு வச்சு அரைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. கறி மட்டும் வந்தோடனே டக்குன்னு குழம்பு வச்சு ஒரு வறுவல் வச்சுட்டாங்க. நாங்கள் கம்மியான ஆளுக்கு தான் இருந்தோம். அதனால் கறியை தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வறுவல் பண்ணிடுங்க. அப்புறம் ரசம் வேணான்னு சொல்லிட்டு தயிர் மட்டும் போதும், கொஞ்சம் கெட்டி தயிரில் மோர் மாதிரி செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டோங்க. ரொம்ப நல்லாவே சமைச்சிருந்தாங்க. கறி நல்லா தண்ணி குழம்பு சூப்பராக இருந்துச்சு. குடலெல்லாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சுட்டாங்க. வறுவலுக்கு கறி வறுத்து வச்சு மோரும் செஞ்சுட்டாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. காலையில் கிளம்புனோம். கெடா விட்டுட்டு ஈவினிங் ஊருக்கு கிளம்பியாச்சு. இது வைகை ஆறு தாங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அங்கங்கே மட்டும் தண்ணி விட்டுருந்தாங்க. அங்கங்கே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. முன்னாடி நாங்கள் இந்த வைகை ஆறு நிறைஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.